வெல்கம் டு தாய் நாட்டு சமையல். நான் உங்கள் கணேஷ் பிரபு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பலாக்காயை வச்சு சூப்பராக ஒரு டிஷ் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேங்க. அந்த டிஷ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாக்ஃப்ரூட் 65. இது குழந்தைங்களாம் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுங்க. இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாங்களா? வாங்க சமைக்க போகலாம். தேவையான பொருட்கள்: பலாக்காய் 500 கிராம்ஸ், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், பியூர் மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் அரை டீஸ்பூன், உப்பு அரை டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன், அரிசி மாவு 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் தயிர், கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் பொரிச்செடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு பலாக்காய் எடுத்துக்கங்க. நான் பாதி தாங்க எடுத்துருக்கேன், 1/2 kg இந்த பலாக்காய். ஓகேங்களா? இந்த பலாக்காயை இந்த மாதிரி மேலே இருக்க தோல் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. நான் நிறைய பால் இருக்கும் அதில். ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. இந்த பலாக்காயோட மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா 1.25 கிலோங்க. நம்ம தோல் எல்லாமே ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு அது 1 கிலோ தான் வரும். நான் இப்போ 1/2 kg மட்டும்தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டெம்ஸ் அந்த மேலே இருக்க தோல் எல்லாமே எடுத்துருங்க. அந்த நடு பகுதி இருக்குது பாருங்கள், அதை பாருங்கள், இப்படி இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். ஆக்சுவலாக அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நடுவில் வந்து ஒரு தண்டு இருக்கும். அந்த தண்டு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரியே தான் நீங்கள் கட் பண்ணணும். அதை பாருங்கள், இந்த கிராஸாக கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? நான் எல்லா பீஸ்லையும் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க தண்டு இருக்குது. அந்த தண்டை வந்து கொஞ்சமாக எடுத்துருங்க, மீதி கொஞ்சம் தண்டு ஒட்டிகிட்டு இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் தான் நீங்கள் பீஸ் போடும்போது உங்களுக்கு வந்து பிரியாமல் இருக்கும். இதை பாருங்கள், நான் ஃபுல்லாக கட் பண்ணல, அந்த தண்டு கொஞ்சம் விட்டுருப்பேன் பாருங்கள் நடுவில். அந்த மாதிரி வந்து நீங்களே விட்டுட்டு தான் கட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பிரியாது. இதை பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தண்ணி வந்து ஒரு பேனில் தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வேணால் 1/4 டீஸ்பூன் உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச இந்த ஜாக் ஃப்ரூட்டை பலாக்காயை வந்து 1/2 கிலோ ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் இப்போ இந்த மூடிடுங்க. மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி மூடிட்டு குக் பண்ணுங்கள். குக் பண்ணிட்டு திறந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா வெந்திருக்குங்க. முக்கால்வாசி வெந்தால் போதும். ஓகேங்களா? ரொம்ப குழகுழன்னு அதிகமாக விட்டிங்கன்னா முக்கால்வாசி வெந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு ஃபில்டரை வச்சு வெடிக்கட்டிக்குங்க. இதை பாருங்க, இந்த மாதிரி தான் குக் ஆகிருக்கணும். பாருங்கள், முக்கால்வாசி தான் குக் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு மேலே குக் ஆகிடுச்சுன்னா நம்ம கையில் தொடும் போதே அது வந்து மசிஞ்சிடும் அப்படியே மாவு மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு பவுலில் 2லேருந்து 3 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா விஸ்கில் அடித்து ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பியூர் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், உப்பு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன், அரிசி மாவு 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, லைட்டாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டேஜ் வரணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும். பார்த்துட்டிங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பலாக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப அழுத்த வேண்டாம், அப்படி லைட்டாக அந்த பலாக்காய்க்கே வலிக்காத மாதிரி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊற வச்சா போதுங்க. ஏன்னா ஆல்ரெடி பாயில் பண்ணிட்டோம். எடுத்து ஓரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிச்சு எடுக்கிறதுக்கு மிதமான சூடு இருக்கும் போது ஒன்றா இந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஜாக் ஃப்ரூட் பலாக்காய், அதை வந்து ஆட் பண்ணுங்கள். ஒன்றா ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒன்று ஆட் பண்ணும் போது கொஞ்சம் குக்காகும். அடுத்து பலாக்காய் நம்ம ஆட் பண்ணுறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு போட்டது வந்து கொஞ்சம் குக்காக இருக்கும். ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டாது. பாருங்க, இந்த மாதிரி நம்ம வந்து ஒன்றா போடும் போது இது வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து இதை பொரிச்சு எடுக்கணும். இதை பாருங்க, இன்னும் மாறலும் கொஞ்ச நேரம் ஆகும். பாருங்க, இப்போ வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. அந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஒரு கையளவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண உடனே அந்த கருவேப்பிலை வாசனை எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கிடும். நல்லா வாசனை கம்மன்னு இருக்குங்க. அந்த ஸ்டேஜில் இதை
பலாக்காய் 65 எடுத்துடலாம். இந்த பாருங்க, இந்த கலர் வந்த உடனே எடுத்துருங்க. இந்த கருவேப்பிலையும் எடுத்துடலாம். இதே மாதிரி நான் அடுத்த ஸ்டெப்பும் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி மறுபடியும் வந்து மீதி இருக்கிறதையும் ஒன்று ஒன்றா போட்டு இதை பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பொரித்து எடுக்கும் போது ஃபைனலாக நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுட்டு, கருவேப்பிலை வாசனை நல்லா கமகமன்னு வரும். அது வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த பலாக்காய் 65 நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து அந்த எண்ணெயில் இறங்கும், அந்த வாசனையோடு வரும் பலாக்காய். அவ்வளோதாங்க, டிஷ் முடிஞ்சிச்சு. எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Ganesh Prabhu.